திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்க விஜயானந்த். இன்று நாம் பார்க்கவிருப்பது சென்னை திருவெற்றியூரில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு வடிவுடையம்பாள் சமேத தியாகராஜ சுவாமி கோவிலில் மூலவருக்கு தங்க கவசமானது ஆண்டுக்கு ஒரு முறை அகற்றப்பட்டு 3 நாட்களுக்கு திறந்த மேனியுடன் பகவான் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த நிகழ்வு கடந்த 3 நாட்களாக நடந்து முடிந்துள்ளது. அந்த காட்சியை இந்த வீடியோ வாயிலாக பக்தர்கள் தரிசிக்கலாம். பாருங்கள். பிரளயத்துக்கு பிறகு பூலோகத்துல உருவான முதல் சுயம்பு புற்று கோவில் அப்படின்னா இந்த திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய ஆதிபுரீஸ்வரர் ஆலயத்தை தான் சொல்லுவாங்க. இன்னொரு பேரும் இந்த கோவிலுக்கு உண்டு. அதாவது பூலோகத்தில் இருக்கக்கூடிய கைலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த தியாகராஜர் கோவிலில் மூலவர் பெயர் தியாகராஜ சுவாமிகள் என்றும் ஆதிபுரீஸ்வரர் என்றும் படம்பக்க ஈஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது. அதேபோல் அம்பிகைக்கு வடிவுடையம்பாள் என்றும் வட்டப்பாறை அம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சுவாமியை பார்த்தீங்கனாலே 2 சந்நிதியாக இருக்கும். ஆதிபுரீஸ்வரர் தனி சந்நிதி கொண்டிருப்பார். ஒரு சுயம்பு லிங்கமா இங்கே தோன்றி பல 1000 ஆண்டுகளாக அருள்பாலித்து வரதுனால இந்த புற்று லிங்கத்துக்கு எப்போதும் அபிஷேகமே கிடையாது. வருஷத்துக்கு 3 நாட்கள், அதாவது கார்த்திகை மாத பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது தீபத் திருநாள் என்னைக்கு தொடங்குதோ அன்னைக்கு தான் இருக்கும். ஏதாவது ஒரு சில வருஷங்கள் மாறி வரலாம். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தீபத் திருநாள் கடந்த வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி அன்னைக்கு தொடங்குச்சு. ஆனால் இந்த திருவேணி திரை அகற்றப்பட்டது 15ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி அன்னையிலிருந்து 3 நாட்களுக்கு பௌர்ணமி, பிரதமை, அதுக்கப்புறம் வரதா இருக்கக்கூடிய துதியை, அந்த 3 நாட்கள் சுவாமிக்கு அந்த தங்க கவசமானது, நாகாபரண கவசமானது அகற்றப்பட்டு திறந்த மேனியோடு பக்தர்களுக்கு திருக்காட்சியானது கிடைக்கப்பெறும். அந்த 3 நாளுமே சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா புனுகு, சாம்பிராணி தைலம், ஜவ்வாது போன்ற வாசனை திரவியங்கள்லாம் சாத்தி தைலத்தினால தான் அபிஷேகம் பண்ணி அதை ஃபுல்லாகவே இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுவாங்க சிவாச்சாரியார்கள்லாம். அந்த 3 நாட்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் கவச்சத்தை போட்டு திரையிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு மட்டும்தான் அந்த சுவாமியை பார்க்க முடியும். அப்படி 3 நாட்கள் மட்டுமே திவ்ய தரிசனம் கொடுக்கக்கூடிய அந்த ஆதிபுரீஸ்வரரை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் திருவெற்றியூருக்கு படையெடுத்து தரிசனம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த 3 நாளில் மட்டும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் பண்ணதா ஆலய நிர்வாகம் சார்பில் சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா அந்த புகைப்படங்களுமே அங்கிருந்து வந்த புகைப்படங்கள் தான். அந்த திருவெற்றியூர் பகுதி முழுவதுமே அந்த 3 நாட்கள் விழா கோலமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் மனித தலையாக தான் காட்சி அளிச்சுது. அப்படி பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிஞ்சுது. எனவே வாய்ப்பு இருக்கிறவங்க எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் போய் திருவெற்றியூர் போய் அம்பிகை வடிவுடையம்மனையும் சுவாமி ஆதிபுரீஸ்வரரையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதே போல் 64 சக்தி பீட ஸ்தலங்களில் நம்ம திருவெற்றியூர் வடிவுடையம்மன் முக்கியமான கோவிலாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இங்கே இருக்கிற அம்பிகையும் விசேஷமான ஒரு தெய்வம். அதே போல் சுவாமியும் ஆதிபுரீஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய தியாகராஜ சுவாமியும் சக்தி படைத்த சுவாமியாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதுவரைக்கும் திருவெற்றியூர் போகாதவங்க இனியாவது போய் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த உலகத்துல பிரளய காலத்திற்கு பிறகு உருவான முதல் சுயம்பு புற்றுலிங்கம் திருவெற்றியூர்ல இருக்க புற்றிடம் கொண்டார் மூலவர் அப்படின்னு நம்பப்படுகிறது. இந்த புற்றாக தோன்றியிருக்கக்கூடிய மூலவர் நமக்கு கார்த்திகை மாத பௌர்ணமி தொடங்கி 3 நாட்களுக்கு கவசமின்றி காட்சி தருகிறார். இது ஒரு காண கிடைக்காத அற்புத காட்சியாகும்.